ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கீபோர்டு வச்சு இன்புட் கொடுக்குறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஒரு கீபோர்டில் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு இன்புட்டாக போய் சேவ் ஆகுது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சீனில் மல்டிபிள் கேமராஸ் வச்சு எப்படி ஒரு கேமராக்கு இன்னொரு கேமரா நம்ம ஸ்விட்ச் ஆக போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிபிள் கேமராஸ் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த மெயின் கேமரா அப்படிங்கிறதுக்குள்ள என்ன வியூ இருக்கோ அது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஒரு க்யூப் வைக்கிறேன், ஒரு க்யூப் நான் வச்சுருக்கேன். இந்த க்யூப் பாருங்கள், உங்களுக்கு இந்த மெயின் கேமராவுக்கு முன்னாடி இருந்த அந்த மெயின் கேமராவோட வியூக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த க்யூப் உங்களுக்கு கேமில் விசிபிள் ஆகும். ஒருவேளை நான் அந்த க்யூப்பை வந்து கேமராவோட வியூவிலேருந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கேமில் விசிபிள் ஆகாது. ஸோ இப்போ கேமரா இந்த பக்கம் பார்த்துருக்கு, ஆனால் க்யூபு கேமராக்கு பின்னாடி இருக்குது. அதுவே நான் கேமராவை ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஒன் 180 டிகிரி ரொட்டேட் பண்ண அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த க்யூப் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த க்யூப் இப்போ பிளாக்காக தெரியுற ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷனல் லைட் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனல் லைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த க்யூப் வந்து இட் ஷுட் ஓகே ரொட்டேஷன். ஸோ பார்த்தீங்களா, இந்த டைரக்ஷனல் லைட் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த லைட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டைரக்ஷனல் லைட் தான் நமக்கு சன் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேமராவுடைய லைட்டிங் செட்டப்பை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 கேமரா வைக்க போகிறோம். ஒரு கேமராலேருந்து இன்னொரு கேமரா எப்படி நம்ம கேமில் ரியல் டைமாக ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போது இந்த க்யூபை டெலீட் பண்ணிவிட்டு, நமக்கு க்யூப் தேவையில்லை, இப்போ நாம் வந்து ஒரு டெரைன் வச்சு டெரைனில் ஒரு கார் வைக்க போகிறோம். அந்த காருக்கு 2 கேமரா வச்சு அந்த 2 கேமராவுக்குள்ளேயே நம்ம மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ 3D ஆப்ஜெக்ட் போயிட்டு டெரைன் வைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ மெயின் கேமராவை வந்து 0 to 0, ஓகே டெரைனும் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டெரைன் 0 to 0 தான் இருக்குது. ஸோ மெயின் கேமராவை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெரைன் விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டெரைன் வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த மெயின் கேமராவை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கேம் 1னும் இதை வந்து கேம் 2னும் கொடுத்துடலாம். ஸோ கோட் பண்ணும்போது சின்ன நேமாக இருந்தால் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வெஹிக்கிள்ஸ் ப்ரீஃபபில் போயிட்டு நாம் ஒரு ட்ரக் எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த ட்ரக்கோட பொசிஷனையும் நம்ம 0 0 0னே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரக் இருக்குது. ஓகே, ட்ரக்கை கொஞ்சம் நகட்டி விட்டுக்கலாம். ஸோ கேமராவை கொஞ்சம் நம்ம பேக்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ கேம் 2ல் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேம் 2வை வந்து இதுக்கு ஃப்ரண்ட்லையும் கேம் 1னை வந்து இதுக்கு பேக்லையும் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் கேம் 1. கேம் 1னை வந்து நம்ம இதுக்கு பேக்கில் 0 டிகிரி ரொட்டேஷன். இப்போ இந்த ட்ரக்கோட பேக் சைடு நமக்கு தெரியுது. ஓகே, இப்போது ட்ரக் எடுத்துக்கலாம். ஓகே, காப்பி காம்பவுண்ட். ஸோ ட்ரக்குக்கு பதிலாக நாம் வந்து இப்போ ஒரு கார் வச்சுக்கலாம், அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டெலீட் ஃபேமிலி கார், அதில் வந்து பேஸ்ட் காம்பனண்ட் வேல்யூஸ். ஓகே, ஓகே 0.5.
ஸோ இதில் வந்து 2 கேமராவை நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அட்டாச் பண்ணுறது அப்படின்னா வந்து இந்த கேமரா வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து சைல்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ கேம் 2 வச்சுருக்கேன். கேம் 2ல் வந்து காருடைய ஃப்ரண்ட் சைட் தெரியுது. அதுவே நான் கேம் 1 போனேன்னா காருடைய பேக் சைட் தெரியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நம்ம கேமராவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போதைக்கு எந்த ஸ்விட்சுமே நடக்காது. நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா கேமரா 1 தான் ஆக்டிவாக இருக்குது. கேமரா 2 கேமராவுமே நம்ம காரை ஃபாலோ பண்ண தான் செய்யுது. ஓகே, இதை நாம் இப்போது ஸ்கிரிப்ட் வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ assets, create a C# script and call it as cam switch. ஸோ கேம் ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம இப்போது VS கோடில் எடிட் பண்ணலாம். ஸோ இதில் பெருசாக எதுவுமே தேவையில்லை. நம்ம எப்போவுமே பண்ணுற அதே கோடிங் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஜஸ்ட் ஒரு 4 லைன் ஆஃப் கோடிங்லேயே வந்து இந்த ஸ்விட்ச் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் நமக்கு தேவையில்லை. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கேம் ஆப்ஜெக்ட் பப்ளிக்காக டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம பப்ளிக்காக வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம 2 கேம் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கேம் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது இந்த கேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம கேம் ஆப்ஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ அது டெக்ஸ்ட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் கேம் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் கேம் 2. ஓகே, ஸோ இப்போ 2 கேம் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். அப்டேட்டில் போயிட்டு நாம் கீபோர்டு வழியாக இன்புட் கொடுத்தா ஒரு ஆப்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை தான் இப்போ பண்ண போகிறோம். if input dot get key down, இதில் வந்து key code dot a. இப்போ நான் a ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம்னா cam1 dot set active, இதை வந்து ட்ரூன்னு செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி cam2 dot set active, இதையும் நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா ஒரு கேமராவை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், இன்னொரு கேமராவை டீஆக்டிவேட் பண்ணுறோம். அதே மாதிரி எல்ஸ் இஃப் நம்ம அதே ஃபங்க்ஷன் தான் பண்ண போகிறோம். இன்புட் டாட் கெட் கீ டவுன் கீ கோட் டாட் பி. ஸோ பி அப்படின்ற கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா cam1 dot set active equal to set active, இது வந்து ஃபால்ஸ்னும் cam2 dot set active ட்ரூனும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ஸ்கிரிப்டிங் பார்ட். இப்போது யூனிட்டி போகிறோம். இந்த ஸ்கிரிப்டை நம்ம இங்கே ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் அட்டாச் பண்ணலாம். கார்லேயே நம்ம அட்டாச் பண்ணலாமே. ஸோ காரில் நான் ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கேமரா 1 கேமரா 2 எதுன்னு கேட்குது. ஸோ அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த கேமை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நாம் மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ, அதாவது ஃப்ரண்ட் கேமரா ஆக்டிவில் இருக்குது. அதே மாதிரி நான் பி அமுக்கிறேன். பார்த்தீங்களா, கார் நம்மளை பார்த்து வர மாதிரி செகண்ட் கேமரா ஆக்டிவாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம கேம் விளையாடும் போது மல்டிபிள் கேமராஸை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி 2 கேமரா தான் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு எத்தனை கேமரா வேணுமோ அத்தனை கேமரா வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.